ஃபாஸ்டிங் இருங்க. பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த ஆட்டோஃபேஜி நடக்குது. நம்மெல்லாம் என்ன நினைப்போம்? பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை சாப்பிட்டுக்கலாம். பசிக்கும் போதோ பசிக்க இல்லையோ அந்த டைம் பார்த்து நல்லா சாப்பிட்றணும். எது நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நிறையா வாங்கி சாப்பிடணும். காய்கறி நல்லதுன்னா இவ்வளோ காயோட நிப்பாட்டக்கூடாது, இவ்வளோ காய் சாப்பிடணும். பழங்கள் நல்லதுன்னா ஒரு பழத்தோட நிப்பாட்டக்கூடாது, நிறையா பழம் சாப்பிடணும். இப்படித்தானே நம்மெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். எஸ், நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல விஷயங்கள்லாம் நிறையா சாப்பிடணும். நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு உடலில் அந்த ஆட்டோஃபேஜி நடக்காமல் உடம்பு பெருத்து கேன்சர் வந்து டயாபெட்டிஸ் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வருது. இதுக்கெல்லாம் தீர்வு உணவை குறைத்தல், எக்ஸசைஸ் பண்ணுறது ஆட்டோஃபேஜியை கூட்டும், நல்லா தூங்குறது ஆட்டோஃபேஜியை கூட்டும், நல்லா மூச்சு இழுத்து கார்பன் டை ஆக்சைடை புஷ் அவுட் பண்ணுறது ஆட்டோஃபேஜியை கூட்டும், சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆட்டோஃபேஜியை கூட்டும்.